பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். இன்றைய நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சுவாமி, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளின்படி நாங்கள் கடைபிடிக்கும்படியாய் எங்கள் இருதயங்கள் திறக்கப்பட நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. சுவாமி, நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ரூத் எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் வசனங்கள் 16-17 நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ரூத் 1 அதிகாரம் வசனங்கள் 16-17 நாம் தியானிக்க போகிறோம். இன்றைய நாளில் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு பிரியாத விசுவாசமும் அர்ப்பணிப்பும். பிரியாத விசுவாசமும் அர்ப்பணிப்பும் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கருத்தாக ஆவியோடும் உண்மையோடும் வேத வார்த்தைகளை நாம் கவனிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாசிப்போம். அதற்கு நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னுடனே பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று இங்கே ரூத் நகோமியை பார்த்து சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. நகோமியருடைய மகனை இந்த ரூத் விவாகம் பண்ணியிருந்தவளாய் காணப்படுகிறாள். ரூத்தினுடைய கணவனானவர் மரித்து போனதான நிலையிலே நகோமி தன் ஜீவனை காத்துக் கொள்ளும்படியாய் பிழைப்பு தேடி இந்த தேசத்திலிருந்து வேறொரு தேசத்துக்கு அவர் கடந்து போக வேண்டும் என்று அவள் எண்ணின பொழுது ரூத்தை பார்த்து நகோமி சொல்லுகிறாள், நீ உன் தாய் வீட்டுக்கு கடந்து போ. நீ உன் தாய் வீட்டுக்கு கடந்து போய் உன்னுடைய வாழ்க்கையை நீ அடுத்த கட்டத்துக்கு நீ நகர்த்தி கொண்டு போய்விடலாம். உனக்கென்று அங்கு அவர்கள் துணையாய் இருப்பார்கள், வழி நடத்துவார்கள் என்று அங்கு சொன்ன பொழுது ரூத் உடனடியாக சொல்லுகிறதான காரியம் இவ்விதமாய் காணப்படுகிறது. அவள் என்னவென்று சொல்லுகிறாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீ போகிற இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று
இங்கே நகோமியை பார்த்து ரூத் சொல்லுகிறவளாய் காணப்படுகிறாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ரூத்தினுடைய விசுவாசத்தை நீங்க நன்றாய் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன் இவ்விதமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நாம் பார்ப்போமானால், ஒருவேளை இந்த நகோமியை விட்டு ரூத் கடந்து போயிருப்பாளானால் அவளுக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கையை அவளால் தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டிருக்க முடியும். ஆனால் மாறாக, நான் என் தகப்பன் வீட்டிலிருந்து இங்கு வந்துவிட்டேன், என்றைக்கு நான் இது என் குடும்பம் என்று நான் தெரிந்து கொண்டேனோ அது முதற்கொண்டு என் ஜீவன் பிரியும் வரைக்கும் இதுவே என் குடும்பமாய் இருக்கும் என்று அவள் உள்ளத்தில் அவள் பதிய வைத்துக் கொண்டதின் நிமித்தமாக, அவள் இருதயத்தில் விசுவாசம் கொண்டதின் நிமித்தமாக நகோமியினிடத்திலே ரூத் சொல்லுகிறாள், என்னை புறம்பாக நீர் அனுப்பிவிடாதேயும், என்னை புறம்பாக நீர் அனுப்பிவிடாதேயும், நீர் அதை பற்றி ஒரு பொழுதும் பேச வேண்டாம், மனம் வருத்தம் கொள்ள வேண்டாம். நீர் எங்கு போகிறீரோ அங்கு உம்மோடு கூட நானும் வருவேன். உமக்கு துணையாக இது முதற்கொண்டு நான் இருப்பேன், எனக்கு துணையாக இது முதற்கொண்டு நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் மக்கள் என் மக்கள், உங்கள் தேசம் என் தேசம் என்று அவள் நகோமியை பார்த்து சொல்லுகிறவளாய் காணப்படுகிறாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கதையை குறித்து நாம் அநேக நேரங்களிலே அநேக அலைசி ஆராய்களை நாம் அநேகமாய் பார்த்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே இவைகளை நாம் கூர்ந்து ஆராய்ந்து பார்ப்போமானால், இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எவ்விதமாய் நமக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சில நேரங்களிலே சில உபத்திரவங்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் பொழுது, வாழ்க்கை என்று சொல்லப்படுவதை காட்டிலும் வழிகள் என்று சொன்னால் நலமாயிருக்கும் என்று எனக்கு விருப்பப்படுகிறவனாய் காணப்படுகிறேன். இந்த கிறிஸ்தவ வழிகளில் நாம் பயணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, இந்த பயணத்திலே நமக்கு ஏற்படுகிறதான உபத்திரவங்கள், நமக்கு ஏற்படுகிறதான பிரச்சனைகள், நமக்கு ஏற்படுகிறதான போராட்டங்கள், நமக்கு ஏற்பட்டிருக்கிறதான எல்லாவற்றுக்கும் மேலான தனிமையிலிருந்து நாம் அகன்று நமக்கென்று ஒரு துணையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிலருடைய வழிநடத்துதலாய் காணப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தினுடைய உபதேசம் எப்படி இருக்கிறது? இன்றைய காலகட்டத்தினுடைய உபதேசம் கிறிஸ்துவனுடைய வழிகளில் பின்பற்றி சென்று கொண்டிருக்கும் பொழுது, அநேகருடைய உபதேசம் இந்த தனிமையை நாம் அனுபவிக்க கூடாது, இந்த பிரச்சனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது, இந்த போராட்டங்களை நாம் சகித்துக் கொள்ளக் கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலானவராய் எல்லாமுமாய் இருக்கிற அன்பின் கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தபடியினாலே நமக்கென்று ஒரு ஆறுதலையும், ஒரு அரவணைப்பையும், ஒரு வழிநடத்துதலையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நகோமியின் உபதேசத்தை போல இன்றைக்கு அநேக உபதேசங்கள் கிறிஸ்துவின் வழிகளை
பின்பற்றுகிறதான நமக்கு வந்து கொண்டே இருக்கிறதாய் காணப்படுகிறது. நன்றாய் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆழ்ந்த சத்தியம் இது. நகோமி என்ன சொல்லுகிறாள்? நீ என்னோடு கூட பயணம் பண்ணுவாயானால், என்னோடு கூட நீ இணைந்து வருவாயானால், நான் போகிறதான தேசம் எப்படிப்பட்டதான தேசமா இருக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் போகிறதான இடத்தில் இருக்கிறதான மனிதர்கள் எவ்விதமான மனிதர்கள் என்று எனக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே நீ நலம் பெறும்படியாய், நீ நன்றாய் வாழும்படியாய், உனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படியாய் நீ தகப்பன் வீட்டுக்கு போ என்று நகோமி சொல்வதை போல இன்றைக்கு அநேக உபதேசங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. நாம் எதை எடுத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்பதுதான் இங்கு முக்கிய கருத்தாய் காணப்படுகிறது. நாம் எதை விருப்பப்படுகிறோம் என்பதை குறித்துதான் முக்கிய கருத்தாய் காணப்படுகிறது. நகோமியின் உபதேசத்தை நாம் விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோமா, அல்லது ரூத்தை போல கிறிஸ்துவனுடைய வழிகளில் என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் நான் கிறிஸ்து இயேசுவுக்காக சகித்துக் கொள்வேன் என்று நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை குறித்து உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக உபதேசங்கள் நமக்கு கடந்து வருகிறது. நீங்கள் சுமக்க தேவையில்லை, கிறிஸ்து இயேசு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார், நீங்கள் ஆசீர்வாதத்தை கேளுங்கள், அவர் கொடுப்பார் என்று இன்றைக்கு அநேக உபதேசங்கள் நமக்கு கள்ள வழிகளிலே வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு போராட்டங்கள் இல்லை, உங்களுக்கு வருத்தங்கள் இல்லை, உங்களுக்கு என்ன இல்ல, கஷ்டம் இல்லை, ஏனா எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் என்று இன்றைக்கு அநேக உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, சிலுவையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதான வழி எவ்விதமான வழி என்று, எவ்விதமான வழி என்று, குறுகலான வழி என்று, இடுக்கமான வாசல் என்று வேதவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் எப்படி போக முடியும் என்று வேதவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. போராட்டங்களினாலும், பிரச்சனைகளினாலும், அவமானங்களினாலும் மாத்திரம்தான் இந்த இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க முடியும், இந்த இடுக்கமான வாசலை கடந்து போக முடியும் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாய் எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. அதைதான் நகோமி அங்கு சொல்லுகிறார். உம்முடைய ஜனங்கள் யாரோ அவர்கள் தான் என்னுடைய ஜனங்கள், உம்முடைய தேசம் எதுவோ அதுதான் என்னுடைய தேசம். நீர் எங்கே உம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கழிக்கிறீரோ அங்கேதான் என்னுடைய வாழ்க்கையும் நான் வாழ்ந்து உம்மோடு கூட கழிப்பேன் என்று இங்கே ரூத் தன்னை அர்ப்பணிக்கிறவளாய் காணப்படுகிறாள். நகோமி கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் ரூத்தை போல இயேசுவுக்காக, இயேசுவுடைய வழிகளில் போக துணிந்தவர்களாய், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாய் காணப்படுகிறோம் என்று உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் இருதயத்தை நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். காரணம் என்ன? இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய வழிகளில் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது இருதயத்தில். கிறிஸ்துவை பின்பற்றி போக வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது இருதயத்தில். இது எப்படிப்பட்ட வழி என்று நாம் நன்றாய் அறிந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், இடுக்கமான வாசல் என்று. ஆனால் இந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே நாம் பிரவேசிப்பதை காட்டிலும் விசாலமான வழிகளில் பிரவேசிக்க வேண்டும் என்று நாம் விருப்பப்பட்டு அதையே நாம் தேர்ந்தெடுக்கிறவர்களாய் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? விருப்பம் இருக்கிறது, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்று, இல்லை என்று சொல்லவில்லை. இடுக்கம் உபத்திரவத்தின் வழியாய் நான் பிரவேசிக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை.
ஆனால் அந்த உபத்திரவம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது அவைகளை ஜெயமெடுக்கும்படியாய் நாம் காணப்படுகிறோமா என்று கேட்போமானால், அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாய் நாம் ஜெயமெடுப்பதற்கு மாறாக அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாய் நாம் முறுமுறுப்படைந்தவர்களாய் வேறு வழியை, மாற்று பாதையை நாம் தேர்ந்தெடுக்கிறவர்களாய் தான் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ரூத்தை போல ஒரு அர்ப்பணிப்பின் தன்மை நம்மிடத்திலே இருக்கிறதா? ரூத்தை போல ஒரு விசுவாசத்தின் தன்மை நம்மிடத்திலே காணப்படுகிறதா? அப்படி இருக்கும் பட்சத்தில் கிறிஸ்துவானவரோடு நாம் ஐக்கியப்பட்டவர்களாய் காணப்பட முடியும். கிறிஸ்து நமக்கு அளிக்கிறதான நித்திய ராஜ்யத்தின் பலனை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட முடியும். எப்படி? இந்த ரூத்தை போல விசுவாசத்தின் அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்தில், விசுவாசத்தின் அர்ப்பணிப்பு நம்மிடத்திலே இருக்கும் பட்சத்தில், ரூத்தை போல அவள் சொல்லுகிறாள், நீ எங்க வேணா போ. யார்கிட்ட? தன்னுடைய மாமியார் கிட்ட, மாமி கிட்ட, நகோமி கிட்ட சொல்றா, நீங்க எங்க வேணா போங்க, நீங்க எங்க போறீங்கன்னு அவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டேன், கேட்கவே மாட்டேன். நீங்க எங்க போறீங்களோ உங்க பின்னாடியே நானும் என்ன பண்றேன், வரேன். இந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். இயேசுவே, நீர் எங்கே போகிறீரோ அவர் உம்மை பின்பற்றி நான் வருகிறேன் என்று நம்மை அர்ப்பணிக்கிற எண்ணம் நமக்கு வருகிறதாய் காணப்பட வேண்டும். இயேசுவே, நீர் எவ்வளவாய் கடந்து போகிறீரோ அவ்வழியில் உம்மை போலவே நானும் அதே மாதிரி நடந்து வருகிறேன் என்று அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். காரணம் என்ன? காரணம் என்ன? அவர் 3.5 ஆண்டு காலங்கள் இந்த பூமியிலே ஊழிய பாதையிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை காண்பித்து கொடுத்தார். நிறைவாய் 3.5 ஆண்டு காலங்களில் நிறைவிலே எதற்காய் பிரபஞ்சத்திற்கு விண்ணகத்தை விட்டு இறங்கி வந்தாரோ அவைகளை நிறைவேற்றும்படியாய் நுகத்தை தன் முதுகிலே, கழுத்திலே ஏற்றிக்கொண்டு நுகத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு எருசலேம் வீதிகளிலே கொல்கதாவை நோக்கி அவர் நடந்தார். ஐயா, அவர் எப்படி போனாரு? அவர் எப்படி போனாரு? அவருடைய பாதைகள் எவ்விதமாய் காணப்பட்டது? கரடு முரடான பாதைகளாய் காணப்பட்டது. உபத்திரவத்தின் பாதை, கால்களில் பாதரட்சை அணியாதபடிக்கு கரடு முரடான பாதையிலே கொல்கதாவை நோக்கி பயணம் போகிறார். எப்படி பயணம் போகிறார்? நுகத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு, தன் சிலுவையின் பாரத்தை சுமந்து கொண்டு கொல்கதாவை நோக்கி போகிறார். கொல்கதா மலையிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய், ரத்தம் சிந்தன நிமித்தமாய், பிரதான பலியாய் தன்னை அர்ப்பணித்தது நிமித்தமாய் நித்திய ஜீவனை அவர் பெற்று இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த நித்திய ஜீவனை நீ சுதந்திரிக்க வேண்டுமானால், உன்னுடைய எண்ணம் இந்த உலக வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதாய் மாற்றி அமைந்திருக்க வேண்டும்? ரூத் சொன்னதை போல, நகோமியை பார்த்து ரூத் சொன்னதை போல, உன் தேசம் எதுவோ அது என் தேசம் என்று நாம் இயேசுவை பார்த்து சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுவே, நீர் வாழ்கிறதான தேசம் எதுவோ அந்த நல்ல தேசத்துக்காய் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று, அந்த தேசம் என் தேசம் என்று நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த ஜனங்கள் என் ஜனங்கள் என்று நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அர்ப்பணித்தால் மாத்திரம் போதாது, ரூத்தை போல எல்லா துன்பத்தையும், கஷ்டத்தையும், அவமானத்தையும் சகித்து நுகத்தை சுமந்து இயேசுவை போல அந்த வழியில் நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த வழியில் நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
பிரியாத விசுவாசமும் அர்ப்பணிப்பும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ரூத்தை போல, ஐயோ எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வந்துனே இருக்குது? ஒருவேளை நான் இதை விட்டு சற்று விலகி உலக வாழ்க்கைக்குள்ள போயிட்டேன்னா இந்த கஷ்டம் எனக்கு வராது பொழுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் செய்கிறதான காரியம் என்னவா இருக்கிறது? திசை மாறி போக விருப்பம் அடைந்தவர்களாய் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு கஷ்டம் வந்துட்டா போதும், ஒரு அவமானம் வந்துட்டா போதும், ஒரு உபத்திரவம் வந்துட்டா போதும், உடனே அந்த அவமானத்தை குறித்து, அந்த கஷ்டத்தை குறித்து, அந்த வேதனை குறித்து நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து கேட்பது கிடையாது. மாறாக இந்த அவமானம் எனக்கு எதற்கு, நான் ஏன் அவமானப்பட வேண்டும்? ஒரே ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், இயேசு பட்ட அவமானத்தை விடவா நீங்கள் அதிகமாய் பட்டுவிடப் போகிறீர்கள்? யோபு பட்ட அவமானத்தை விடவா நீங்கள் அதிகமாய் அவமானப்பட்டு விட போகிறீர்கள்? யோசேப்பு பட்ட அவமானத்தை விடவா நீங்கள் அதிகமான அவமானத்தை பெற்றுவிட போகிறீர்கள்? மோசே பட்ட அவமானத்தை விடவா நீங்கள் அதிகமான அவமானத்தை பெற்றுவிட போகிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். அநேகரை நாம் காண்பித்துக் கொண்டே இருக்கலாம். அநேகர் கிறிஸ்துவினுடைய வழிகளை பின்பற்றி தன்னை அர்ப்பணித்ததான அநேகர் அவமானப்படுகிறார்கள். எலியா பட்ட அவமானத்தை விடவா? சொல்லுங்க. இவர்கள் அத்துணை பேரும் அவமானங்களை சகித்ததின் நிமித்தமாக இன்றைக்கு ஒளி வீசுகிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ கர்த்தருக்காய் அவமானத்தையும் உபத்திரவத்தையும் பிரச்சனைகளையும் சகிப்பாயானால் உன் வாழ்க்கையிலே அவர் இரட்டத்தனையான பலனை உனக்கு அளிக்க வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். இரட்டத்தனையான நன்மையை நீ பெற்றுக் கொள்ளும்படியாய், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய், இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திலேயும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்திலேயும் உன்னை நிலைநிறுத்தும்படியாய், உன்னை ஜீவிக்கும்படியாய் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இதை நாம் சகித்துக் கொள்ள வேண்டியதாய் காணப்படுகிறது. இதை நாம் சகித்துக் கொள்ள வேண்டியதாய் காணப்படுகிறது. இன்னொரு காரியத்தை குறித்து கூட நாம் பார்ப்போம். இங்க ஒரு நபர் பாருங்க, அவருடைய விசுவாசம் எப்படியே இருக்குது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்திலே இவ்விதமாய் சுட்டி காட்டுகிறது. இங்கே ஒரு மனிதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தொடர்ந்து நாம் அப்படியே வாசிப்போம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு. கரெக்டா படிங்க. கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்துக்கு வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலியாவே, நீ இங்கே இரு. கர்த்தர் என்னை
எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்துக்கு வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையில் நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்து அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொண்டு போகும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எலிசா எடுக்கப்பட்டு போக போகிறார். பரலோகத்துக்கு உயிரோடு கூட எலிசா ஏறி போக போகிறார் என்பதை குறித்து அங்கே இருக்கிற அநேகருக்கு தெரியப்பட்டிருக்கிறது. எலிசாவுக்கும் தெரிகிறது அந்த விஷயம். எலிசா இந்த விஷயத்தை அறிந்தபடியினாலே எலியாவை விட்டு அவனுக்கு போவதற்கு மனமில்லை. காரணம் என்ன? என் எஜமானாகிய எலியா இப்பிரபஞ்சத்தை கடந்து விண்ணகத்துக்கு அவர் புறப்பட்டு போகிறார். அவரிடத்தில் இருக்கிறதான அந்த மகிமையின் வல்லமை எனக்கு வேண்டும். எப்படியாவது இந்த கடைசி நேரத்திலே நான் போராடியாவது அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான வாஞ்சை எலிசாவிடத்திலே காணப்பட்டது. இப்படிப்பட்டதான வாஞ்சையும் இருதயத்தின் விசுவாசமும் இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு காணப்படுகிறது? எலியா விண்ணகத்துக்கு புறப்பட்டு போகிறார். புறப்படுகிறதான நேரம் வந்துவிட்டது. எலிசா எலியாவை விட்டால் மாத்திரம்தான் எலியா பரமேறி செல்ல முடியும். அக்கினி ரதத்தில் ஏறி 3 இடங்களை அவர் கடக்கிறார். மாற்றி மாற்றி சொல்றாரு, எப்படியாவது எலிசா நம்மை விட்டுருவான், நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் போராடுகிறவனாய் காணப்படுகிறான். எதற்கு? எலியாவினிடத்தில் இருக்கிறதான வல்லமையை இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்வதற்கு. இந்த வாஞ்சையும் விருப்பமும் இன்றைக்கு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இருந்ததான வல்லமையும் மகிமையும் நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிறதான விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்கிறதான விருப்பம் நமக்கு இருக்கிறது. ஆனால் பாடுகளை நாம் சகிக்க கூடாது. கிறிஸ்துவின் வழிகளில் பின்பற்ற வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது எனக்கு. ஆனால் உபத்திரவத்தை நாம் சகிக்க கூடாது. கிறிஸ்துவனுடைய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் அவமானத்தை நான் சகிக்க கூடாது. விருப்பம் இருக்கிறது. பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவமானங்களையும் நாம் ஜெயமெடுக்க கூடாது என்றால் எப்படி கிறிஸ்துவனிடத்தில் இருந்ததான வல்லமை நமக்கு கிடைக்கப்படும்? எப்படி நமக்கு கிடைக்கப்படும்? யோசித்து பாருங்கள். சீசர்களை அவர் பட்டணங்களுக்குள்ளே அவர் அனுப்பும் பொழுது, என் வல்லமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்,
என் வல்லமையின் நிமித்தமாய் நீங்கள் அநேக பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று இயேசுவானவர் தன்னுடைய வல்லமைகளை எல்லாவற்றையும் சீஷர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர்கள் பிசாசுவை துரத்தவும், அநேகரை ரட்சிக்கவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை மீட்டெடுக்கவும், அநேகருக்கு நன்மை பெருக்கும்படியாகவும் அநேக வல்லமைகளையும் வரங்களையும் இயேசுவானவர் தன் சீஷர்களுக்கு கொடுத்து பட்டணங்களுக்குள்ளே அவர் அனுப்புகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சீஷர்கள் கடந்து போனதான பாதை எவ்விதமாய் காணப்பட்டது? பட்டணங்களுக்குள்ளே அவர்கள் கடந்து போன பொழுது வாங்க வாங்க என்று அவர்களை அழைத்தார்களா? இல்லை ஐயா, அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், சாட்டையினால் அடித்தார்கள், சிறைச்சாலையிலே அவர்களை பிடித்து அடைத்து போட்டார்கள், மரணத்துக்கு ஏதுவாய் அவர்களை நடத்தினார்கள். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கொலை முயற்சிகள், இவைகளை எல்லாவற்றையும் சகித்து என் இயேசுவுக்காய் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன் என்று அத்தனை சீஷர்களும் தன் ஜீவனை கொடுக்க முற்பட்டார்கள். இவர்களுடைய விசுவாசத்தின் துளி அளவாவது நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக் கொள்வதில் விருப்பம் கொள்ளுகிறவர்களாய் மாத்திரம் நாம் இருக்கக்கூடாது. அந்த வழிகளில் வருகிறதான பிரச்சனைகளை சகித்து ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி எலிசா எல்லாவற்றையும் அவன் சகித்தபடியினால் தான், எலியாவோடு கூட இருந்து அவன் போராடினபடினால் தான் கடைசியாய் அவனுக்கு கிடைக்கப்பட்டது எலியாவுடைய வல்லமையை அவன் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டான். எலியாவுடைய சால்வை அவனுக்கு கிடைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இப்ப ஜனங்க பாக்குறாங்க எலிசாவை, எலியா அக்கினி ரதத்தில் ஏறி அவர் போய்விட்டார், கடந்து போய்விட்டார் பூமியை விட்டு. இப்போ எலிசா திரும்புறான், அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு, எலியாவுடைய சால்வையை எடுத்துக்கொண்டு அவன் திரும்பின பொழுது எலியா செய்தது போலவே அவனும் அந்த சால்வையை முறுக்கி அந்த யோர்தான் நதியை அடிக்கிறான், இரண்டாக பிளக்கிறது. அவன் கடந்து வருகிறான், அனைவரும் அதை பார்க்கிறார்கள். எலியாவின் ஆவி எலிசாவினிடத்தில் இருக்கிறது என்பதை விசுவாசித்து எலியாவுக்கு என்ன மரியாதையும் அர்ப்பணிப்பும் அவர்கள் கொடுத்தார்களோ அதே மரியாதையும் அர்ப்பணிப்பையும் எலிசாவுக்கும் அவர்கள் கொடுத்தவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய வல்லமையை நீ தரித்துக் கொண்டிருப்பாயானால், கிறிஸ்துவனுடைய கிருபையை நீ பெற்றிருப்பாயானால், கிறிஸ்துவனுடைய மகிமையை நீ சுதந்தரித்திருப்பாயானால், கிறிஸ்துவுக்கு கிடைக்கப்பட்டதான வல்லமையின் மகத்துவத்தை உனக்கும் கிடைக்கப்பட அவர் செய்வார். நீயும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். சற்று யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஏன் கடந்த காலங்களில் ஏற்பட்டதான அற்புத அடையாளங்கள் இன்றைய காலகட்டத்தில் நடைபெற மாட்டேன் என்கிறது? என்றைக்காவது யோசித்தது உண்டா? கடந்த காலங்களிலே சீஷர்கள் செய்ததான அற்புத அடையாளங்கள் இன்றைக்கு இருக்கிறதான உபதேசியார்களும் போதகர்களாலும் ஏன் செய்ய முடியவில்லை? அந்த அர்ப்பணிப்பின் விசுவாசம் இல்லாமையின் நிமித்தமாகத்தான். அந்த அர்ப்பணிப்பின் விசுவாசம் இல்லை. அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறதான விருப்பம் இருக்கிறது, அநேக ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஆவல் இருக்கிறது. ஆனால் இயேசு வைத்திருந்ததான வல்லமையை நான் பெற்று அந்த வல்லமையின் மகிமையோட கூட நான் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிறதான அர்ப்பணிப்பு இல்லாதவர்களாய் இன்றைக்கு அநேகர் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
அர்ப்பணிப்பு இல்லை. அர்ப்பணிப்பு இல்ல. ஒரு மேம்போக்கான ஒரு ஊழியம், ஒரு மேம்போக்கான ஒரு பின்பற்றுதல். இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி நம்மால் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? எவன் ஒருவன் உபத்திரவத்தின் வழியாய் கிறிஸ்துவனுடைய வழிகளை கடந்து போகிறானோ, அந்த இடுக்கமான வாசலின் வழியாய் பிரவேசிக்கிறவன் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று திட்டமும் தெளிவுமாய் இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நாம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 8:19-20. மத்தேயு 8:19-20. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை நான் அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றி வருகிறேன், வரட்டுமா என்று அவன் கேட்கிறான். அவன் கேட்ட மாத்திரத்திலே இயேசுவானவர் சொல்லுகிறார், ஏப்பா, என்ன பின்பற்றி வரன்னு சொல்றியே, எனக்கு என்ன இல்ல, எனக்கு என்ன இல்ல, ஒண்ணுமே இல்லையே என்கிட்ட, ஒண்ணுமில்லாதவங்கிட்டே நீ பின்பற்றி வருவ என்று அவனை பார்த்து அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். காரணம் என்ன? காரணம் என்ன? அவன் தேடி வருவது எதை தேடி வருகிறவனாய் காணப்படுகிறான்? நிறைவான ஆசீர்வாதத்தை தேடி வருகிறவனாய் அவன் காணப்படுகிறான் என்று வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அவர் செய்கிறதான அற்புத அடையாளங்களை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான விருப்பத்தோடு வருகிறவனாய் அவன் காணப்படுகிறான். அந்த அற்புத அடையாளங்களிலே எனக்கு பலன் வேண்டும் என்று அவன் விரும்புகிறவனாய் உள்ளே வருகிறவனாய் அவன் காணப்படுகிறான். அந்த நன்மைகளை நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான விருப்பத்தோடு அவன் வருகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இவனை போல இன்றைக்கு நாமும் கூட இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய எண்ணங்கள் எதுவாய் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய எண்ணங்கள் இந்த மனுஷனை போல, எனக்கென்று இயேசு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாரா? எனக்கென்று ஒரு நன்மைகளை அவர் செய்ய மாட்டாரா? காரணம் என்ன? இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்ற வேண்டும் என்கிறதான கொடுக்கப்படுகிறதான அழைப்பும் அவ்விதமாகத்தான் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசு கிட்ட வாங்க, உங்க கஷ்டம் எல்லாம் போயிடும். இயேசு கிட்ட வாங்க, உங்களுடைய கடன் எல்லாம் தீர்ந்து போயிடும். இயேசு கிட்ட வாங்க, உங்களுடைய வறுமை எல்லாம் ஒழிந்து போயிடும் என்று இன்றைக்கு கொடுக்கப்படுகிறதான அழைப்பும் இவ்விதமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார், நான் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இல்லாதவன். நரிகளுக்கோ குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை ஐயா என்று இயேசு சொல்லுகிறார். இப்பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நிமித்தமாய் ஒருவனும் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நித்தியத்தை
சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. இன்னொருத்தனை பார்த்து சொல்றாரு, அதே நேரத்துல இன்னொருத்தனா சொல்றான், இயேசுவிடத்தில் இருக்கிற சீஷன், ஆண்டவரே என்னுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், மரித்து போய்விட்டான், அவனை நான் போயிட்டு என்ன பண்றேன், அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்றான். உடனே இயேசு சொல்றாரு, உன் வேலை என்ன, உன் வேலை என்ன, ஆல்ரெடி என் கூட்டத்துல தானே நீ இருக்கிற, நீ எப்படி இருக்கிற, யாரை பார்த்து சொல்லுகிறார் அவர், தன்னோடு கூட இருந்ததான ஒரு சீஷனை பார்த்து சொல்லுகிறார், ஆல்ரெடி நீ என் கூட தான் இருக்கிற, எதற்கு உலகத்தை நீ பின்னிட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறதான எண்ணத்தோட நீங்கள் கிறிஸ்துவனுடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று வருவீர்களானால், தயவு செய்து இயேசுவானவர் சொல்லுகிறார், நீ வர வேண்டாம். தெளிவா சொல்றார், நீ நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுகபோக வாழ்க்கையை நான் வாழ்ந்து பிரபஞ்சத்திலே அனுபவிக்க வேண்டும் என்கிறதான எண்ணத்தோட இயேசுவை பின்பற்றி வர வேண்டும் என்று நீ வருவாயானால், நீ வர வேண்டாம் என்று அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் உன்னை நீ உண்மையாய் அர்ப்பணித்து இயேசுனுடைய வழிகளில் நடந்து போய்கொண்டிருக்கிறதான வேளையிலே பின்பற்றி, இயேசுவை பின்பற்றி போய்கொண்டிருக்கிறதான வேளையிலே உலகத்திலே திரும்பி யூட்டன் போடாதபடிக்கு, உலக வாழ்க்கையை, உலக காரியங்களை, உலகத்தின் நன்மைகளை நீ சுதந்திரிக்காதபடிக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் யூட்டன் போட கூடாது. அதுதான் அங்க சொல்றாரு, மரித்தவர்கள், மரிக்க போகிறவர்கள் அடக்கம் பண்ணுவார்கள். செத்து போயிட்டான்னா மீத சாக போறவன் என்ன பண்ணுவான், அடக்கம் பண்ணுவான். உன் வேலை என்ன, நீ நித்திய ராஜ்யத்துக்கு என்னை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறாய், அதையே என்னை ஃபாலோ பண்ணி வா, அதே நினைப்போட என்ன ஃபாலோ பண்ணி வா. என் பின்னாடியே அந்த ஃபாலோ பண்ணி வந்தினா என்ன பண்ற, நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து விடுவாய். மரணத்தை நீ அடக்கம் பண்ண வேண்டும் என்று பின்னிட்டு திரும்பி பார்த்தினா, பின்னடி திரும்பி பார்த்து போனினா, மரிக்க போகிறவனோடு கூட சேர்ந்து நீயும் என்ன பண்ணுவ, சொல்லுங்க, நீ என்ன பண்ணுவ, மரித்து போய் விடுவாங்க. புரியுதா உங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு? உலக நன்மைகளுக்காகவும் உலக ஆசீர்வாதங்களுக்காகவும் நீ இயேசுவை பின்பற்றுவாய் என்கிறதான எண்ணம் வைத்திருப்பாயானால் அது வீணான காரியம் என்று இயேசுவானவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கிறார். ஒருவரும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, வீணான காரியம். ஒருவேளை நீ இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிறதான உதாரத்துவத்தின் அர்ப்பணிப்போட நீ பின்பற்றி போய்கொண்டிருப்பாயானால், நீ மீண்டுமாய் உலக வாழ்க்கையை ஒரு பொழுதும் பின்பற்றாதவனாய், ஒரு யூட்டன் போடாதவனாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, பிரியாத, எதை பிரியாத, யாரை பிரியாத, இயேசுவை விட்டு பிரியாத விசுவாசமும் அர்ப்பணிப்பும் சீஷர்களுக்கு சொன்ன இயேசுவை போல நாம் காணப்பட வேண்டும். விசுவாசமும் அர்ப்பணிப்போடு கூட அந்த சீஷனை போல நாம் பின்பற்றி போகிறவனாய் காணப்பட வேண்டும். இயேசு அததான் சொல்றாரு அந்த சீஷன் கிட்ட, ஏப்பா செத்து போனவன சாக போறவன் அடக்கம் பண்ணட்டும், நீ நித்திய ஜீவனை நோக்கி போய்கொண்டிருக்கிறவன், என்னை பின்பற்றி கொண்டிருக்கிறவன், நீ என்ன பண்ண, என்னை பின்பற்றி வா. விசுவாசம் பிரியாமல் அர்ப்பணிப்பாயிருக்கட்டும் எனக்கென்று. பிரியாத விசுவாசமும் அர்ப்பணிப்பாய் இருக்கட்டும் என்று இயேசுவானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து இதை நிறைவு செய்கிறவர்களாய் காணப்படுவோம். மார்க்கு 10:28 முதல் 31 முடிய. மார்க்கு 10:28 முதல் 31 முடிய.
படிங்க. மார்க்கு 10:28-31. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுதும் இம்மையிலே துன்பங்களோட கூட 100 தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாயையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோரையும் பிந்தினோர் அநேகர் முந்தினோரையும் இருப்பார்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ ஊழியத்தின் நிமித்தமாய் என்னை பின்பற்றி வருகிறதின் நிமித்தமாய் இயேசுவை பின்பற்றி வருகிறதின் நிமித்தமாய் உலகத்திலே நீங்கள் எவைகளாகிலும் இழப்பீர்களானால், எவையாகிலும் இழந்து போவீர்களானால், அவைகளை தன் பயப்படுத்திக் கொள்ள முடியாதபடிக்கு, தன்னோடு கூட இணைத்துக் கொள்ள முடியாதபடிக்கு இழந்து போவீர்களானால், அவர்களை எப்படி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்? எப்படி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்? 100 தனையான பலனாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு கூட மறுமைக்குரியதான நித்தியத்தையும் அவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான வழியில் ஏற்படுகிறதான உபத்திரவங்களோ, கண்ணீரோ, போராட்டங்களோ, வருத்தங்களோ, இவைகள் நிமித்தமாய் நீங்கள் எதை இழந்தாலும் சரி, அதன் பலனாக இம்மைக்குரிய காரியங்களையும் மறுமைக்குரியதான நித்திய ராஜ்யத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிற கிறிஸ்துவாய் அவர் காணப்படுகிறார். இந்த வாக்கு நிமித்தமாய் நீ பெற்றுக்கொள்ள விருப்பமுடைய பிள்ளையாய் காணப்படுகிறாய். நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த தலைப்பு சொல்லுவது போல பெரியாத விசுவாசமும் அர்ப்பணிப்பும் உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்திலே, எந்த சூழ்நிலையிலேயும், எந்த போராட்டத்திலேயும், எந்த அவமானத்திலேயும், வருத்தத்திலேயும், கண்ணீரிலேயும் நீ தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் சரி, விசுவாசமும் அர்ப்பணிப்பும் உன்னிடத்திலே இருக்குமானால், தேவனாகிய கர்த்தர் நீ இழந்த அத்துணையையும் இரட்டத்தனையாக அல்ல 100 தனையாக கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். 100 தனையாக கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். கடைசியா 31 சொல்லுது, ஆகிலும் முந்தினோரை அநேகர் பிந்தினோரையும் பிந்தினோர் அநேகர் முந்தினோரையும் இருப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறவராய் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். இது என்ன? முந்தினோர் அநேகரை பிந்தினோரையும் பிந்தினோர் அநேகர் முந்தினோரையும் இருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதின் தொடர்ச்சியாக நாம் அடுத்த வாரங்களிலே தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்.
இயேசுவானவர் எதற்காக இந்த முந்தினோரையும் பிந்தினோரையும் பிந்தினோர் முந்தினோரையும் இருப்பார்கள் என்பதை குறித்து இங்கு சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து வருகிற வாரங்களிலே நாம் தொடர்ந்து தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். இந்த வாரம் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, பிரியாத விசுவாசமும் அர்ப்பணிப்பும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான வழியில் சென்று கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மனிதனுக்கும் காணப்பட வேண்டும். எப்படி ரூத்தினிடத்திலே இருந்ததோ அந்த பிரியாத விசுவாசமும் அர்ப்பணிப்பும், எப்படி எலிசாவினிடத்திலே காணப்பட்டதோ பிரியாத விசுவாசமும் அர்ப்பணிப்பும் நம்மிடத்திலேயும் காணப்பட வேண்டியது அதிக நிச்சயமாக இருக்கிறது. அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கிறார். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை, நரிகளுக்கோ குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நீ உலக ஆதாயத்தோட கிறிஸ்துவை பின்பற்றி வர வேண்டும் என்று விருப்பமுடைய பிள்ளையாய் இருப்பாயானால் நீ வருவது வீணான காரியம். ஒரு அர்ப்பணிப்பு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும், ஒரு விசுவாசம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அது எந்த தருவாயிலையும் பிரியாததாய், கிறிஸ்துவை விட்டு பிரிக்காததாய் காணப்பட வேண்டும். அந்த சீஷனுக்கு இயேசுவானவர் அறிவுரை சொன்னது போல, மரித்தோரை மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், என்னை பின்பற்றி வா என்று சொன்னதை போல இன்றைக்கு நாமும் பிரியாத விசுவாசமும் அர்ப்பணிப்பும் உடையவர்களாய் அவருடைய வழிகளில் தொடர்ந்து பயணம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் சுவாமி, யார் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்து பிரியாத விசுவாசமும் அர்ப்பணிப்பும் இது முதற்கொண்டு என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க போகிறேன் என்று தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேர்களும் சுவாமி உடைய வழிகளை பின்பற்றுகிறவர்களாய், உடைய சீஷர்களாய் நீர் நியமித்து வழிநடத்தும்படியாய் நீர் கிருபை அருளச் செய்வீராக. அவர்களை காத்து பலப்படுத்துவீராக. கிருபையாய் அவர்களை நீர் வழிநடத்தி நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பீராக. உடைய கரங்களில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.